ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டென்சைல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டு கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பேர்லேயே இருக்குது, ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சோம்னா இட் இஸ் ராங். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கறதில்ல. ஷியர் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய டயகனல் டென்ஷன் கிராக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீம் இந்த பீமில் டாப்பில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இது வந்து டாப் கார்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு ட்ரெஸ் அனலைசிஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் அனலைஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து டாப்பில் வரக்கூடிய மெம்பர் வந்து டாப் கார்ட், பாட்டமில் வரக்கூடிய மெம்பர் வந்து பாட்டம் கார்ட். இதை வந்து வெர்டிக்கல் மெம்பர்ஸ்னால் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பீம் பெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா, டாப் கார்டில் கம்ப்ரெஷன் அண்ட் பாட்டம் கார்டில் டென்ஷன். ஸோ இப்படி இருக்கும்போது வெர்டிக்கல் மெம்பர்ஸில் என்ன ஃபோர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன். ஸோ இது கொடுக்குறதால டயகனல் மெம்பர்ஸ் டயகனல் மெம்பர்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வரும். ஸோ அந்த பீம் இப்படி பெண்ட் ஆகும்போது டாப் போர்ஷனில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இதே பாட்டமில் என்ன ஆகுது, விரிவடையுது. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு பாட்டம் அண்ட் டாப் கார்ட், ஸோ இது ரெண்டும் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன வரப்போகுதுன்னா டென்சைல் ஃபோர்ஸ் வரும். ஸோ இந்த ரீசன்னால் இந்த மெம்பர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாப்பில் இருக்கிற டாப் கார்டு வந்து கம்ப்ரெஷன் ஸ்டீல், பாட்டம் கார்டு வந்து டென்ஷன் ஸ்டீல். இதே இந்த வெர்டிக்கல் மெம்பர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கிற அந்த வெர்டிக்கல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிரப்ஸ் ஆர் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுதான் வந்து ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ஷன்னால் டயகனல் மெம்பர்ஸில் என்ன வருதுன்னு சொல்லியிருந்தேன், கம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டயகனல் கம்ப்ரெஷன். ஸோ டயகனல் கம்ப்ரெஷன் இன்டியூஸ் பண்ணுறதால நமக்கு ஷியர் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய டயகனல் டென்ஷன் கிராக் வந்து அரெஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு பீமில் டயகனலாக டென்ஷன் கிராக் க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு சில நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் வாலில் இருந்து இன்க்ளைன்டு டைரக்ஷன்ஸில் வந்து கிராக்ஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த டயகனல் டென்ஷன் கிராக்கை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா டயகனலில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டயகனல் டென்ஷன் கிராக்கை வந்து நல்லிஃபை பண்ணுது, ஜீரோ நில். ஸோ அந்த டயகனல் டென்ஷன் கிராக்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டயகனல் கம்ப்ரெஷன் நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, டாப் அண்ட் பாட்டம் கார்டை ஜாயின் பண்ணி ஒரு டென்சைல் மெம்பரை வந்து வெர்டிக்கல் மெம்பராக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் டயகனலில் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்
லோட்னால் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோட்னால் வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய டயகனல் டென்ஷன் கிராக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் வந்தால் தான் கிராக் வரப்போகுது. டென்சைல் ஃபோர்ஸ் வரலை அப்படின்னும் போது கிராக் டெவலப் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணி டென்சைல் ஃபோர்ஸை வந்து 0 ஆர் நில் ஆக்கிடுறோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். ஸோ வெர்டிக்கலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டாப் பாரையும் வந்து பாட்டம் பாரையும் டைப் பண்ணியிருப்போம். ஸோ பார் பெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க, பீமுக்கு பார் பெண்டிங் பண்ணும்போது சைட்டில் யாருன்னா பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா டியூரிங் யுவர் ஸ்டடீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் லேபில் வந்து பார் பெண்டிங் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங் இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார் பெண்டிங் இருக்கும். ஸோ ஒரு பீம் டாப்பில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டு பாட்டமில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிரப்ஸ் டைப் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். ஸோ அதே ஸ்டிரப்ஸை வந்து இன்க்ளைன்டு டைரெக்ஷன்ஸில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து இன்க்ளைன்டு ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ் எவ்வளோ டயா பார் யூஸ் பண்ணணும், எத்தனை லெக்கு, எத்தனை ஸ்பேஸிங் இருக்கணுன்றது வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸுக்கு தனியாக இருக்கும். இதே இன்க்ளைன் ஸ்டிரப்ஸுக்கு தனி ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பென்ட் அப் பார்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ பாட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டென்ஷன் சொல்கிறோம், டென்ஷன், டாப்பில் கம்ப்ரெஷன். ஸோ அதனால் இங்கே வந்து ஹேங்கர் பார்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போதும். ஹேங்கர் பார்ஸ் சப்போஸ் சப்போர்ட்டில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே டாப் ஃபைபரில் கம்ப்ரெஷன் வராது, டாப் ஃபைபரில் உங்களுக்கு என்ன வரும்னா டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அங்கே பாட்டமில் கம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ டென்சைல் ரீஜனுக்கு தான் நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கம்ப்ரெஷன் ஜோனுக்கு நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் தட் மச் நெசசரி. டபுள்யூ ரீஎன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையே தவிர, நார்மலாக ஒரு சிங்கிளி ரீஎன்ஃபோர்ஸ்டு ஆர்சி பீமுக்கு வந்து கம்ப்ரெஷன் ஜோனுக்கு வந்து ஸ்டீல் தேவையில்லை, ஹேங்கர் பார்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த சப்போர்ட் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா சென்டரில் டென்ஷனும், சப்போர்ட்ஸில் வந்து சென்டரில் பாட்டம் பார்ட்டில் வந்து டென்ஷன் ஜோனும், சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் ரீஜனில் டாப் ஃபைபரில் வந்து டென்ஷன் ஜோனும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கிற பார், ஸோ இங்கே வந்து 4 bars ஆஃப் 20 mm டயானா இந்த இடத்துல 2 பாரை கட் பண்ணிடும். என்ன பண்ணுவோம்னா 2 பாரை மடித்து மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ இப்போ ஹேங்கிங்காக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 bars ஆஃப் 20 mm டயா இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஸோ இங்கே இந்த 2 bars ஆஃப் 20 mm டயா இங்கே மடித்தோம் இல்லையா, அது ப்ளஸ் இது 20 தேவைப்படாது, 10 mm டயான்னு வச்சுக்கிங்க. 2 bars ஆஃப் 10 mm டயா ஹேங்கர் பார் பொசிஷனில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஹேங்கர் பார் அதே 2 bars ஆஃப் 10 mm டயா இருக்கும், ப்ளஸ் நம்ம இங்கே பெண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த பெண்ட் பண்ண பாஸ் 2 bars ஆஃப் 20 mm டயா. ஸோ இந்த மாதிரி பார் பெண்ட் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டென்ஷன் ஜோனுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லைங்களா, ஸோ இதை வந்து பென்ட் அப் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ஸ் வந்து 50% ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கிக்கும். ஸோ வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 50% வந்து பென்ட் அப் பார்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ பேலன்ஸை தான் நம்ம வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸாவோ இல்லை இன்க்ளைன் ஸ்டிரப்ஸாவோ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷியர் இன்ஃபோர்ஸ் டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு காங்க்ரீட்டோடைய ஷியர் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ காங்க்ரீட் அதோடைய சொந்த கெப்பாசிட்டினால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கிக்கும். ஸோ அதை வந்து கோடல் ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நோ நீட் ஆஃப் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட். சப்போஸ் இந்த காங்க்ரீட்டோட ஷியர் கெப்பாசிட்டியை விட உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால்
இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் பெண்ட் அப் பாஸ் இருக்கான்னு பார்க்கணும். பெண்ட் அப் பாஸ் வந்து 50% ஆஃப் எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கும். ரிமைனிங் 50%க்கு வந்து ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் ப்ரொசீஜர். ஸ்டிரப் டிசைன்றது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் லெக்ஸ், dia of bar, grade of steel, and finally spacing. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரீட்டோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நோ நீட் ஆஃப் டிசைனிங் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சப்போஸ் காங்கிரீட்டோட ஷியர் கெப்பாசிட்டியோட அதிகமாக இருந்தது அப்படின்னும் போது பெண்ட் அப் பாஸ் இருக்கான்னு பார்க்குறோம். பெண்ட் அப் பாஸ் வந்து 50% ஆஃப் எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது காங்கிரீட்டோட ஷியர் கெப்பாசிட்டி போக எக்ஸஸ் வர்றது வந்து 50% பெண்ட் அப் பார் எடுத்துக்கும். அண்ட் பேலன்ஸ் ரிமைனிங் 50% இருக்குல்லையே அதுக்கு ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ணுறோம். ஸோ ஸ்டிரப்ஸ் டிசைன்ன்றது ஒன்றும் இல்லை, எத்தனை லெக் ஸ்டிரப். ஸோ லெக்குன்றது ஒன்றும் இல்லை, ஸ்டிரப்புன்றது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ 4 சைட்லேயும் வந்து ஸ்டீல் பார்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இது வந்து 2 லெக்டு ஸ்டிரப். ஸோ இதே வந்து ஒரு ஸ்டிரப், நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டிரப் வந்து ஓவர்லேப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இது வந்து 4 லெக்டு ஸ்டிரப். 1 2 3 4, sometimes 1 2 3 3 ஸ்டிரப் ஓவர்லேப் பண்ணியிருந்தாங்கன்னா 6 லெக்டு. ஸோ இது ஃபுல்லாக ஹை ரைஸ் பில்டிங்ஸில் வரும். யூஸ்வலாக ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் 2 லெக் ஸ்டிரப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து அப்பார்ட்மெண்ட் டைப் பில்டிங்ஸாக இருந்தால் 4 லெக் வரைக்கும் போவாங்க. எத்தனை லெக் ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்டிரப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பாரோடைய டயாமீட்டர், ஸோ என்ன கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்பேசிங் என்ன. ஸோ இதுதான் வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன். ஸோ ஹைலைட் பண்ணோம்னா ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 3 டைப்: வெர்டிகல் ஸ்டிரப், இன்க்ளைன் ஸ்டிரப், பெண்ட் அப் பார். ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், டாப் கார்டில் கம்ப்ரெஷன், பாட்டம் கார்டில் டென்ஷன் வரும்போது, வெர்டிக்கல் மெம்பர்ஸில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் வரும்போது, ஸோ இதனால் டயக்னல் கார்டில் உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வருது. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லோட்னால உங்களுக்கு டயக்னல் டென்ஷன் கிராக் வரும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வெர்டிக்கல் மெம்பர் கொடுத்தோம், ஸ்டிரப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டயக்னலில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் லோட்னால் வரக்கூடிய டென்சைல் ஃபோர்ஸை வந்து 0 ஆர் நில் ஆக்கிடும். ஸோ அப்படி குறைக்கும் போது இங்கே டென்சைல் ஃபோர்ஸ் வரப்போகிறதில்ல. டென்ஷன் இல்லை அப்படின்னா காங்கிரீட்டில் கிராக் வரப்போகிறதில்ல. ஸோ டென்ஷன் இருந்தால் கண்டிப்பாக காங்கிரீட்டில் கிராக் வரும். ஸோ அந்த டயக்னல் டென்ஷன் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஷியர் ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்காக ஸ்டிரப்ஸ் இல்லை. ஸோ அதை ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து வெர்டிக்கல், இன்க்ளைன்ட் ஸ்டிரப்ஸ் அண்ட் பெண்ட் அப் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுற ஸ்டிரப்ஸ் வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ், இன்க்ளைண்டாக யூஸ் பண்ணுறது வந்து இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ். பெண்ட் அப் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 50% வந்து பெண்ட் அப் பார்ஸ் எடுத்துக்கும். ஸோ பேலன்ஸ் 50% தான் நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிசைன் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.